நீங்க மகளிர் ஓட்டு வந்து திமுகவுக்கு வருது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்ற மாதிரி, யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இப்ப தாவேக்காக்கு போகும்ல? எங்க ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க? அனுமானம் தானே. நான் வந்து ப்ரீவியஸ் ரிசல்ட்ல இருந்து சொல்றேன். தாவேக்கா வந்து அனுமானத்தின் அடிப்படையில தானே சொல்றாங்க. அப்ப ஒண்ணும் இல்ல. சீமானுக்கு கூட தான் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. Facebookல எலெக்ஷன் வச்சோம்னா நம்ம தான் அதிபராயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக Facebookல எலெக்ஷன் நடத்திட முடியுமா? சரி. 10 வருஷமா சீமான் என்ன சொல்றாரு? இளைஞர் பூரா என் பின்னாடி தான் இருக்கிறான். சின்ன பசங்க பூரா என் பின்னாடி தான் இருக்கிறான். அவர் அந்த 5 வயசு பையன் கதையை சொல்லி 10 வருஷம் ஆச்சு. இப்ப அந்த பையன் வந்து ஓட்டு போடுற வயசுக்கு வந்திருப்பான். இப்ப அந்த பையன் வந்து அதே மாதிரி போர்வையை போத்திக்கிட்டு உங்க வீடியோவை தான் பார்த்துட்டு இருக்கிறானா அப்படின்ற சந்தேகம் வந்து மக்கள் கேட்கிறாங்க. இப்ப இவ்வளவு பேரும் இதே மாதிரியான அனுமானத்தின் பேர்ல தானே இப்ப அதிமுக கிளைம் பண்ணதுன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அது ப்ரூவன் பார்ட்டி 25% ஷுவரா ஓட்டு வாங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இப்ப திமுக தலைவர் அதை தான் குறி வைக்கிறாரு. அந்த 25 அப்படின்றதுல இருந்து நம்ம பக்கம் என்ன வென்றெடுக்க போறோம், கட்டமைப்பு ரீதியா கொள்கை ரீதியா என்ன பலப்படுத்த போறோம் அப்படின்றது. இன்னொன்னு இந்த எலெக்ஷனுக்கு திமுக தலைவர் வச்சிருக்கக்கூடிய அஜெண்டா என்ன அப்படின்னா பாஜகவினுடைய கொள்கை எதிர்ப்பு அப்படின்றத வந்து ரொம்ப நேரடியா இந்த தடவையும் எதிர்ப்பது அப்படின்றத தான் பதிவு பண்றாரு. வெறுமன கடந்த கால அதிமுகவுக்கான எதிர்ப்பும் நிகழ்கால எடப்பாடி பழனிசாமிக்கான எதிர்ப்பும் மட்டும் இல்லாமல் ஒன்றிய பிஜேபி அரசுக்கு எதிரான எதிர்ப்பை தான் பிரதானப்படுத்தி அவர் பேசியிருக்கிறார். அப்போ இதுல விஜயனுடைய ரோல் என்னவா இருக்க போகுது அப்படின்றது கேள்வி இருக்கு. ஏன்னா இப்ப வரைக்கும் ஓப்பனா எந்த இடத்துலையும் பாஜகவை பற்றி விமர்சிக்காத கட்சியாக தாவேகா இருக்கிறது. ஏன் விமர்சிக்கல? மோடிக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு விஜய். அதுக்கப்புறமும் பிஜேபிக்கு சாதகமா பேசுறாரு எப்படி சொல்லுவீங்க? கூட்டணியில இருக்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் கூட்டணியில இருக்கிறாரு. கூட்டணியிலேயே இருந்தாலும் தமிழ்நாட்டுல வேலை இல்ல, ஒன்னும் பண்ண முடியாதுன்னு விஜய் சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் மோடிக்கு தமிழ்நாட்டுல அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் என்ன எதிர்பார்க்க? மோடிக்கு தமிழ்நாட்டுல எலக்டோரலா இங்க போஸ்டிங் இல்ல, ஆனா கவர்னன்ஸா இங்க இடம் இருக்கா இல்லையா? அந்த இடத்துல மோடி பண்ணக்கூடிய வேலை என்ன, அதை எதிர்க்கிறீங்களா இல்லையா? எலக்டோரலா சட்டமன்றத்துல இன்னைக்கு 4 பேர் இருக்கிறாங்க. அது ஒரு டிமினிஷ்டு பார்ட்டி. அதுக்கு இங்க ரோலே இல்லன்னு சொல்றது லாஜிக். திமுகவுடன் கூட்டணி இல்லை. பாஜக கூட்டணி இல்லைங்க. கூட்டணி இல்லன்னு இப்ப ஒண்ணும் இல்ல. தேமுதிக கேட்டா கூட தான் சொல்லுவாங்க நாளைக்கு சசிகலாவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லுவாங்க. சசிகலா கட்சி வச்சிருக்காங்களா? இது என்ன மாதிரியான பேச்சு? கூட்டணி இல்லை என்பது வேற. அந்த கூட்டணியில் இல்லாத காரணம் என்ன? ஏதாவது ஒரு தரப்புல இருக்கணும். என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜயனுடைய வேலை என்பது சிறுபான்மையினருடைய வாக்குகளையும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு புதிய இளைஞர்களுடைய வாக்குகளையும் சிதறடிப்பது. இதுவரை சீமான் என்ன செய்து கொண்டிருந்தாரோ இனி அதை செய்வதற்காக விஜய் வந்திருக்கிறார். அந்த அஜெண்டாவுக்கு தான் அவர் வேலை பார்ப்பாரு.